சிவாய நமக. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட கொங்கு நாட்டின் 7 சிவாலயங்கள். அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது அவிநாசி. அவிநாசியில் அவிநாசி அப்பர் பெருங்கருணை நாயகி அம்மா அருள் பாலிக்கிறாங்க. அவிநாசியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை தேர் திருவிழா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடைபெறுதுங்க. அது மட்டும் அல்லாமல் 3 முறை ராஜகோபுரங்கள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமுருகப்பூண்டி அருள்மிகு முயங்குப்பூன் மங்கை மலையம்மை அருள் பாலிக்கிறாங்க. அங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு தனி சிறப்புகள் நடந்ததாக கூறப்படுகிறது. அதனாலேயே முருகப்பெருமானுக்கு ஒரு தனி ஆலயம் அமைந்துள்ளதாகவும் கூறுகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பவானியில் பவானி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதுறை பவானி சங்கமேஸ்வரர் ஆலயங்க. சங்கமேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, அங்கே 3 நதிகளும் இணைந்து செயல்பட்டதுன்னு சங்கமம் ஆகிறதுனால சங்கமேஸ்வரர் ஆலயம் அமைந்ததாக கூறப்படுகிறார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னாவே ஆணும் பெண்ணும் சரிசமம் என்பதை உணர்த்துவதற்காகவே அம்மாவும் அப்பாவும் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி தந்து மக்களுக்கு அருள் புரிகிறதா சொல்றாங்க. அந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோட்டில் மலைக்கு மேலே அமர்ந்துள்ளதாக கூறப்படுகிறதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயங்க. கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் அவர் எங்கே இது பண்ணுறாருன்னா, அந்த காவிரி ஆற்றில் அமர்ந்துள்ளதாக கூறப்படுகிறார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெஞ்சமாங்கூடலூரில் கல்யாண விக்தீஸ்வரர் ஆலயம் அமர்ந்துள்ளதுங்க. அங்கே கல்யாணம் ஆகாதவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா மேரேஜ் ஆகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் கூட இருக்குதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளதுங்க. அம்மா சௌந்தர நாயகி அம்மா அலங்காரவல்லி அம்மா அருள் பாலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்குடலை திருவிழா நடைபெறுதுங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தீஸ்வரருக்கு தனி ஒரு அபிஷேகமும் நடப்பதாக கூறப்படுகிறதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.